இது எப்படின்னா பெருநகர சென்னை மாநகராட்சியும் டாக்டர் ஆர்எஸ்பிங்கிற பிரைவேட் நிறுவனமும் சேர்ந்து சென்னையில் இருக்க ஜோன் 5, ஜோன் 6, ஜோன் 9ல் இருக்க மெரினா யூனிட்ஸில் இருக்க டாய்லெட்ஸ் எல்லாத்தையும் கான்ட்ராக்டில் எடுத்து பராமரிப்பு பண்ணிட்டு வரோம். இது எப்படி பராமரிப்பு பண்ணுறாங்க அப்படின்னா பழைய கழிப்பறைகளை மறுசீரமைப்பு பண்ணி பயன்படுத்துறதா இருக்கட்டும், இடிச்சிட்டு புது கழிப்பறைகளை கட்டி அதையும் மெயின்டைன் பண்ணிட்டு வர்றோம். இதில் வந்து யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஜானிட்டர்ஸ், டாய்லெட் க்ளீன் பண்ணுறவங்க ஒர்க் பண்ணுறாங்க, அவங்கள கவனிக்கிறதுக்கு சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்கள கவனிக்கிறதுக்கு மேனேஜர்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் பப்ளிக்கு இந்த டாய்லெட்டை எப்படி யூஸ் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸை வந்து சொல்லி கொடுக்கறதுக்காக அவங்க என்னெல்லாம் டாய்லெட்டுக்குள்ளே பண்ணணும், புகைப்பிடிக்கக்கூடாது, மது அருந்தக்கூடாது, கழிப்பறைகளை குப்பை தொட்டியில் போடணும், அந்த நாப்கின்ஸுகளை லேடிஸ் யூஸ் பண்ணுற நாப்கின்ஸை உள்ளே போட்டுட்டு போயிடறாங்க, அதனால் அடைப்பு ஏற்படுது. அதுக்கப்புறம் இலவச கழிப்பறைங்கிற இந்த விழிப்புணர்வு இன்னும் நிறைய பேர்கிட்ட இல்லை. முன்னாடி இருந்த மாதிரி பொது கழிப்பறைக்குள்ளே போனாவே பணம் எடுத்துகிட்டு தான் போகணும் அப்படிங்கிற எண்ணம் இன்னும் சென்னை மக்களுக்கு இடையில் இருந்துட்டு வருது. அதை போக்கணும். ஃப்ரீ டாய்லெட் இது அப்படிங்கிறத பப்ளிக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இந்த பப்ளிக் டாய்லெட்டு க்ளீன் பண்ணுறோம். பப்ளிக் டாய்லெட் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப அடவடியாக பண்ணுறாங்க. இதுவாகுது. லேடிஸு ஜென்ஸ்லாம் வரும்போது எச்ச துப்புறாங்க. லேடிஸான யூஸ் பண்ணுற பொருள் அப்படியே அந்த டாய்லெட்டில் போட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது சார். ரொம்ப கலீஜ் பண்ணுறாங்க லேடிஸு ஜென்ஸ் எல்லாம் வந்து. நாங்கள் அது வந்து பண்படுத்தாமல் மக்களுக்கு நல்லபடியாக இருக்கணும், நோய் எல்லாம் வராமல் நாங்களும் அதை எடுத்து க்ளீன் பண்ணிட்டுறோம் சார். நாங்கள் பாத்ரூமு ஆன்பிளாக் ஏச்சத்து போகிறது, சிகரெட்டு, பொடி எல்லாமே, பாட்டிலு, சரக்கு பாட்டிலு எல்லாமே அதில் விழுந்திருக்கு. இதெல்லாம் நாங்கள் வந்து அப்ரூவப்படுத்தி நாங்கள் க்ளீன் பண்ணி நாங்கள் தரோம் சார், சுத்தம் பண்ணி தரோம். வேலை வந்து அடுப்பு எடுக்கிறது. எங்களுக்கு வந்து பொதுமக்கள் வந்து டாய்லெட்டு போகிற இடத்துல வந்து அவங்களோட பொது உடைமைகளை அந்த சிங்குக்குள்ளே போட்டு விட்டுறார்கள். அதை எங்களுக்கு எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கிறது. அந்தந்த இடத்துல வந்து அடைப்பு ஏற்படுகிறது. நாங்கள் அடுப்பு எடுக்கிறப்ப எங்களுக்கு கையெல்லாம் வந்து நாங்கள் அந்த சாணத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அதை வந்து நாங்கள் இது பண்ணிக்கிறோம். இவங்க இதெல்லாம் போடாமல் பார்த்துக்கணும். மதுபானம் வர உள்ளே அலோட் பண்ணுறாங்க. மதுபானத்தை குடிச்சு விட்டு பாட்டிலுங்களை அந்த சிங்குக்குள்ளே போட்டுடுறாங்க, டாய்லெட்டுக்குள்ளே. அது எங்களால் எடுக்க முடியல. அது எவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. அந்த பாட்டில் எங்களுக்கு எடுக்கிறப்ப வழவழப்பாக இல்லாத வர முடியல. க்ளவுஸ் போட்டாலும் எங்களுக்கு வர முடியல. க்ளவுஸ் இது பண்ணுறாங்க. எங்களுக்கு இதை வந்து பொதுமக்கள் வந்து மதுபானம் குடிக்கிறவங்க உள்ளே போய் மதுபானம் குடிக்க தேவையில்லை. வெளியில் எங்கள் இது பண்ணிவிட்டு வந்து இது பண்ணுங்க. அதே பாக்கு திப்புறவங்களுக்கு வந்து பாக்கு அந்த ஆன்ஸு எல்லாம் வந்து உள்ளே போய் சிங்குக்குள்ளேயோ அந்த வாஷ் பேஷன்லேயோ எல்லாமே இது பண்ணிக்கிறாங்க. அதை வந்து இது பண்ணாக்கா எங்களுக்கு நாங்கள் தூய்மையாக இருந்தால் தான் நீங்கள் தூய்மையாக இருக்க முடியும். எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் இது பண்ண முடியாது. எங்களுக்கு நீங்கள் இப்போ இது ஒத்துழைப்பு தருமாறு ஆர்எஸ்பிக்காக நாங்கள் இது சுத்தம் பண்ணிக்கிறோம். இங்கே மெரினால அதிகமாக க்ரௌடு வரும். கண்டிப்பாக இந்த க்ரௌடு அதே டைமில் க்ரௌடு அதிகமாக வரும். அதே கண்டிப்பாக சுகாதார முறையும் இந்த டாய்லெட்டை சீரமைக்கிறது எவ்வளோ டஃப்பான ஒரு விஷயம். கண்டிப்பாக இப்போ வந்து மற்ற இடத்துலலாம் சென்னைக்குள்ளே இருக்க டாய்லெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாக்கான பீப்புள்ஸ் தான் பயன்படுத்துவாங்க. மெரினா பீச்சில் இருக்க டாய்லெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டிலேருந்து வேறு மாவட்டங்கள்லேருந்தும் மாநிலங்கள்லேருந்தும் ஃபாரினர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால இந்த இடம் எவ்வளோ அளவுக்கு நீட்டாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நீட்டாக நம்ம பாதுகாக்கணும். சேலஞ்சஸும் நிறைய அதிகமாக இருக்குது. லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது. ஹிந்தி பீப்புள்ஸ் வருவாங்க, தெலுங்கு பீப்புள்ஸ் வருவாங்க, இங்கிலீஷ் வருவாங்க. ஜானிட்டருக்கு அவங்களுக்கு மேக்ஸிமம் தமிழ் தான் இருக்கும். 10th 12th தான் முடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் பிரச்சனை இருக்குது. இவங்க சொல்கிறத புரிஞ்சுக்க மாட்டேறாங்க. வெளியே நம்ம ஒரு ஃபுட் வாஷ் ஏரியா வச்சுருக்கோன்னா அங்கே கால் மட்டும்தான் கழுவணும்னு இருக்குது. அவங்க போயிட்டு அதில் குளிக்கிறது, ஃபாரினர்ஸ்லாம் என்ன பண்ணுறது, அரைக்குறை ஆடையோடு குளிக்கிறாங்க. அதனால் பொதுமக்களுக்கும் அது இடையூறாக இருக்குது. அதனால் எல்லாருமே கொஞ்சம் பொது இடத்துல எப்படி நடந்துக்கணுங்கிறத இன்னும் நிறைய பேருக்கு நம்ம எஜுகேட் பண்ணணும். நிறைய பேருக்கு அந்த இது அறிவு இல்லை. பொது இடத்துலையே ட்ரெஸ் மாற்றுறாங்க, குளிக்கிறாங்க, உள்ளே போயிட்டு சிங்கை அடைப்பு ஏற்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு சொல்கிறதுக்கு அது கஷ்டமாக இருக்குது. சில இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே போயிட்டு ஃப்ரீயாக இருக்க டைமில் உட்காந்துட்டு ஃப்ரீயாக இருக்க டைமில் தீக்குச்சியை பற்ற வச்சு டோரில் வைக்கிறது பொழுதுபோக்கு மாதிரி நினைக்கிறாங்க. அது ஒரு அடுத்தவங்களுக்கு அது ஒரு பிரச்சனைங்கிறது இன்னும் யாருக்கும் தெரியலை. கதவுகளை உடைக்கிறாங்க, லைட்டு உடையுது, கேமராஸ் வச்சுருக்கோம். இப்போ டாய்லெட்டில் பொதுமக்களுடைய பாதுகாப்புக்காகவும் அவங்க உடைமைகளை பாதுகாக்கிறதுக்காகவும் வெளியே வந்து சிசிடிவி கேமராஸ் எல்லா இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் என்ன பண்ணுறாங்கன்னா சிசிடிவி கேமராவை திருப்பி வைக்கிறது, உடைக்கிறது. அதனால் அவங்களுக்கு என்ன பயன்? அவங்க ஏதோ தவறு பண்ணல, அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையை மறைக்கணுங்கிறதுக்காக பெரிய தவறு பண்ணுறாங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு இடையூறு அமையுது. அதனால் சென்னையில் மெரினா டாய்லெட்ஸை பயன்படுத்துகிறதும் அதை பராமரிக்கிறதும் கொஞ்சம் கடுமையான செயல் தான். அதை கொஞ்சம் நல்லா நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பொதுமக்கள் அதுக்கு நிறைய சப்போர்ட் கொடுக்கணும் எங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.